ஸோ ஈது அப்படின்னாலே நிறைய பேருக்கு தோன்றது பாய் வீட்டு பிரியாணி அதுதான் தோணும். ஆனால் அதெல்லாம் விட ஒரு சூப்பர் ரெசிபி இருக்குது. காலையில் எங்களை வெல்கம் பண்ணுறது இந்த ரெசிபி தான். அதுதான் சேமியா கஞ்சி. இதுலேருந்து ஒரு ஸ்பூனும் கடல் பாசிலேருந்து ஒரு ஸ்கூப்பும் எடுத்து நாங்கள் சாப்பிட்டா தான் எங்களுக்கு அன்னைக்கு ஃபுல் ஃபில்லே ஆகும். அதை விட நாங்கள் தொழுவிக்கு கிளம்பிடுவோம். இந்த கடல் பாசி வந்து நோம்பில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெருநாள் வரைக்கும் தான் ஓடும். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் இயர் நோம்புக்கு தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி, அதாவது சேமியா கடல் பாசியை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு எனக்கு அப்போதைக்கு தோணுது தான். இது நானாக கிரியேட் பண்ணி செஞ்சது தான். இதுக்கு முன்னாடி இது யார் செஞ்சான்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தோணுனதை நான் அன்னைக்கு செஞ்சேன். இந்த ரெசிபியோட ஃபைனல் லுக் அண்ட் டேஸ்ட் வந்து நான் சொன்னால் மட்டும் பத்தாது. இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அது தெரியும் என்னன்ட்டு. சரி வாங்க குயிக்காக நம்ம ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிக்யூ சேனல். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கடல் பாசியை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். இந்த கடல் பாசிக்கு தேவையான சுகரை வந்து நம்ம இப்பயே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கரையட்டும். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனாலேயே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி பாதாம் மிக்சர் பவுடர் இருக்குங்களா, அதை வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனால வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா 1-1.5 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான பால் நல்லா காய்ச்சணும். காய்ச்சி அந்த கொதிக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து இந்த கட்டியெல்லாம் கரைச்சி விடணும். மீதி இருக்கிற பாலை அதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா ஒன்னோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சேமியா வந்து எடுத்துக்கலாம். நல்லா நொறுக்கி விட்டுக்குங்க. சேமியாவை சின்ன சின்னதாக தான் இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்து அதையும் நல்லா வந்து ஃபோர்க்கை வச்சு கட்டி இல்லாமல் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியா சேர்க்கும் போது பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடு கொஞ்சம் கூட அரிக்கக்கூடாது. அப்போ தான் வந்து செட் ஆகி சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பார்க்கவே நல்லா ரிச்சாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை சேருங்க. அது வந்து ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாம். இங்கே வந்து கடல் பாசி வந்து செட் ஆகிடுச்சு. கடல் பாசி வடிகட்டின கையோட இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கரைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் வந்து ஆவி பறந்து போனதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஃப்ரீசர்லேயோ ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். சூப்பராக செட் ஆகி வந்துடும். பார்க்கவே நல்லா இருக்குல்ல ஃபைனல் லுக்கு. அதேமாதிரி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.